அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா ராஜேஸ்வரி, வடமலையான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேம்மா. நான் குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு. தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம தாய்மார்கள்ட்ட பேசுகிறேன். இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால நிறைய நன்மை இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சாலுமே அதில் இருக்கிறத முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒலிபரப்பை இப்போ நடக்குது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால, குழந்தை பிறந்த உடனேமே தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கான நன்மை, குழந்தைக்கான நன்மை, சமூகத்துக்கான நன்மை, இந்த மாதிரி 3 தரப்புக்குமே நன்மை இருக்குது. அது என்னன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் நன்மை, குழந்தைக்கு தான் இதோட ரொம்ப ரொம்ப நன்மையான விஷயம். குழந்தை பிறந்த உடனேமே அது அழுதுருது. அழுத உடனேமே நம்ம அழுதா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நினைப்போம். இம்மீடியட்டாக கிடைக்க போகிற பால் அம்மாக்கிட்டேருந்து வர தாய்ப்பால் தான். அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் வரைக்கும் வர பாலுக்கு பேர் சீம்பால். அந்த சீம்பால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு 10 ml கிட்ட வரும். திக்கான பாலாக இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பால். இந்த மஞ்சள் கலர் பால் ஏன் அது மஞ்சளாக இருக்குது? பால்னால் நம்ம யூஸ்வலாக வெள்ளை கலராக சொல்லுவோம். ஆனால் அந்த முதல் 3 நாள் வர்ற பால் மட்டும் மஞ்சள் கலராக இருக்கும். அந்த பாலுக்குள்ளே அந்த குழந்தைக்கான நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாக வருது. அந்த ஒரு 10 ml வர்ற பால் அந்த பாப்பாவுக்கு அன்னைக்கான சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அந்த மஞ்சள் கலர் விஷயம் அது ஃபுல்லாக கொழுப்பு சத்து இருக்குது. ரெண்டாவது அந்த மஞ்சள் கலர் விஷயத்தில் தான் எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த பாலை ஃபஸ்ட்டு 3 நாள் குடிக்கிற குழந்தைக்கு பெரிய வயசு வரைக்கும் வியாதியே வராது. ஸோ அந்த இயற்கை படைச்சிருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அழுத உடனேமே உங்களுக்கு கிடைக்க போகிற பால். அந்த அம்மா எந்த இதுவுமே அதுக்காக பண்ண வேண்டாம். உடனடியாக குழந்தை அழுதுன்னு நினச்ச உடனேமே உங்களுக்கு பால் அங்கே சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரக்க ஆரம்பித்தோடனேமே அது பாப்பா கொடுத்துடலாம். அது எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட குடிக்குதோ அதில் நிறைய நன்மை இருக்குமா. ஒன்று நான் சொல்கிறேன்ல, அந்த மஞ்சள் கலர் பால் சீம்பால் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்க போகுது. ரெண்டாவது பாப்பா உங்கள்கிட்ட பால் குடிக்க ஆரம்பித்தோன்னையும் உங்களுக்கே ஒரு மனசில் சந்தோஷம் வந்துடுது. அதுதான் இந்த பாப்பாவுக்கும் உங்களுக்கான பாண்டேஜை உண்டாக்குது. தாய் குழந்தைக்கான பாசப்பிணைப்பு அது உருவாகிறதுக்காகவே நம்ம உடனடியாக பால் கொடுக்கறது தான். 3வது விஷயம், அந்த மாதிரி பால் கொடுக்கும்போது அந்த பாப்பாவுக்கு அதுக்கூட தேவைக்கான அளவு பால் அதுவாக உறிஞ்சு குடிக்குது. அதுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பாப்பாவுக்கு முதல் 3-4 நாளைக்கு தேவையான அளவு சர்க்கரை சத்து எங்கேருந்து வரும்? அது அந்த சீம்பால்லேருந்து தான் வரப்போகுது. ரெண்டாவது அந்த சீம்பாலில் இருக்கிற அந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸுமே தாய்ப்பாலில் இயற்கை அவ்வளோ கரெக்டாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கு. அதனால் அதை குடிக்கிற குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனைகள் நம்ம பார்த்திங்கன்னா, நீங்கள் பிறந்த அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பிள்ளை ரொம்ப அழுகுது, பிள்ளைக்கு மாதிரி வியாதியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. 3வது முக்கியமான விஷயம், அந்த பாப்பா உங்ககிட்ட போட்டுடுறாங்க. அப்போ உங்களோட சூடு குழந்தைக்கு போயிடுது. பாப்பாவுக்கு முக்கியமாக பிறந்திருக்க குழந்தைக்கு சூடு இல்லாமல் போகிறதுக்கு தான் நம்ம போற்றி போற்றி வைக்கணும். ஆனால் உங்களோட பிரஸ்டோட போட்டு நீங்கள் பால் கொடுக்கும்போது உங்களோட சூடே பாப்பாவுக்கு வந்துடும். ஸோ என்னென்ன முக்கியமான விஷயம் வரப்போகுது? பால் பிறந்த உடனேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே தாய்ப்பால் கொடுத்துடலாம். ஈவன் ஆப்ரேஷனில் குழந்தை பிறந்தா கூட பாப்பாவை தூக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அப்போவே நீங்கள் பால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல குழந்தைக்கு சீம்பால் வந்துடுது, அதில் நோய் எதிர்ப்பு சக்தி வருது. ரெண்டாவது அந்த பாப்பாவுக்கு சூடு வந்துடுது, உங்களோட சூடு அந்த பாப்பாவுக்கு போயிடுது. ஸோ அந்த பாப்பாவுக்கு போத்தி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயமே இல்லை. 3வது அந்த பாப்பா உங்ககிட்ட பால் குடிக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமான மனநிலைக்கு போயிடுறீங்க. அதனால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கான சந்தோஷம் பாப்பாவுக்கு அந்த இதோடு சேர்த்து போகும்போது பாப்பாவும் அமைதராயிருது. 4வது முக்கியமான விஷயம், நியூபார்ன் பீரியடில் அந்த பிறந்த ஒரு 7 நாளைக்குள்ளே அந்த பாப்பாவுக்கு தேவையான சர்க்கரை சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், அந்த மாதிரி ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே தாய்ப்பால் தேவையான அளவு வருது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிறந்த உடனேமே தாய்ப்பால் கொடுக்கணும். அது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும்? எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு இப்போ ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. 6 மாதம் வரைக்கும் ஒரு ட்ராப் தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுமா. நம்ம மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லாமே அந்த இயற்கை செஞ்சு வச்சுருக்க தாய்ப்பால்லே வருது. அதனால தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு ட்ராப் தண்ணி கூட கொடுக்கவே கூடாது.
அந்த 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 ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 6 மாதம் தாய்ப்பாலே கொடுத்தா அந்த பாப்பாவுக்கான அட்வான்டேஜ் என்ன? ஒன்று, நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடுது. 2வது வந்து அதுக்கு மூளை வளர்ந்துருது. இந்த மூளை வளர்ச்சின்றது அந்த பாப்பா வந்து ரொம்ப அறிவு கூர்மையான குழந்தையா இருக்கும். அது எப்போ நம்மளுக்கு தெரியும்? இப்போ நம்ம 6 மாதம் ஃபுல்லாக தாய்ப்பால் கொடுத்து 7ஆம் மாதத்துலேருந்து இணை உணவும் கொடுத்து 1½ வயசு வரைக்கும் தாய்ப்பாலே கொடுத்துட்டு இருந்தா அந்த பாப்பாவுக்கு இந்த 100% மூளை வளர்ச்சி வந்துடும். இந்த குழந்தைய நீங்கள் 3 வயசில் ஐக்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கூட அறிவுத்திறன் வந்து 120 130 இருக்கும். சாதாரணமாக அறிவுத்திறன் 100 இருக்கிற குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் 6 மாதம் வெறும் தாய்ப்பாலே கொடுத்து 7வது மாதத்துலேருந்து இணை உணவோடு சேர்த்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பாப்பா புத்திசாலித்தனத்தில் ரொம்ப கூடுதலாகி நம்ம சொல்கிறோம்ல அது அறிவுஜீவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ 2 குழந்தைக்கு தேவை, அது புத்திசாலி குழந்தையாக இருக்கிறது, நோய் இல்லாமல் வளர்றது. இது 2 இருந்தாவே எந்த அம்மாவுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்க. இது வந்து பாப்பாவை பொறுத்த விஷயம். அம்மாவை பொறுத்த விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை உண்டாயிருக்கும் போது அந்த தாய்க்கு வந்து அந்த 10 மாதத்துக்குள்ளே 10 கேஜிக்கு வெயிட் கூடிடுவீங்க. 10லேருந்து 12 கேஜி எடை கூடுவாங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தை 3 கிலோ குழந்தை பிறக்க முடியும். அதில் இருக்க ப்ளசண்டா அந்த தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 கேஜி வந்துடும். இந்த தாய்ப்பாலே நீங்கள் கொடுக்கறனால அம்மாவுக்கான பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாம்மா, இந்த 10 கிலோ வெயிட்டும் அந்த குழந்தைக்கு நீங்கள் வெறும் தாய்ப்பாலே 6 மாதம் கொடுத்து இணை உணவோட சேர்த்து 1½ வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கும்போது நீங்கள் எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் சாப்பாடை குறைக்காமல் எது இல்லாமலுமே உங்களோட அந்த 10 கேஜி வெயிட் குறைஞ்சிரும். இதுதான் பெரிய அட்வான்டேஜ். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருந்தீங்களோ அந்த உடம்பே உங்களுக்கு திருப்பி வந்துடும். அது வந்து 100% உண்மை. 2வது வந்து இந்த பாசப்பிணைப்பு நம்ம சொல்கிறோம்ல, தாய் சேய்க்கான அந்த ஒற்றுமை உணர்வு நீங்கள் பாப்பா பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பாப்பா மேலே வளர்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது, தாய்ப்பால் நீங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. 6 மாதம் தாய்ப்பால், 7வது மாதத்துலேருந்து இணைமனோடு சேர்த்து தாய்ப்பால் வந்து 2 வயசு வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அதுவே இந்த கர்ப்பம் உண்டாகாமல் இருக்கும்மா. அது ஒரு பெரிய 3வது பெரிய அட்வான்டேஜ். 4வதா, வெயிட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை சத்து, ரத்த கொதிப்பு, இந்த கொலஸ்ட்ரால், இது 3 வியாதி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு இப்போ ரொம்ப பேசுகிறாங்க பார்த்தீங்களா? சர்க்கரை சத்து, உப்பு சத்து, இந்த கொலஸ்ட்ரால், இதெல்லாம் நீங்கள் இந்த பெர்மனன்சி எப்போ வர அந்த 10 கேஜி வெயிட்டும் தாய்ப்பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக போயிட போகுது. அப்போ நீங்கள் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன இடையில இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் ஷேப் எல்லாமே மெயின்டைன் ஆயிரும். அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து அம்மாவுக்கான அட்வான்டேஜ். தாயை வந்து நீங்கள் தாய்ப்பாலை கொடுத்து கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த குழந்தை வந்து எப்பயுமே வந்து அன்பான குழந்தையாக தான் வளரும். அது ஒரு பெரிய காரணம் நீங்கள் வந்து தாய்ப்பாலே வந்து கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு. சமூகத்துக்கான அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், குழந்தை வந்து இப்படி பிறந்தோடனே நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துறீங்க, 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலே கொடுத்து 7ஆம் மாதத்துலேருந்து இணை உணவு கொடுக்குறீங்கன்னா அதுக்கான வெயிட்டு பிறந்தபோது 3 கிலோ வெயிட் இருக்க பாப்பா 1 வயசுக்குள்ளே 9 கிலோ வெயிட் வந்துடும். 2 வயசுக்குள்ளே அது 12 கிலோ வெயிட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இணை உணவு கொடுக்கும்போது அது தேவையில்லாமல் அந்த குண்டாகிற நிலைமை வரவே வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து 30லேருந்து 40% குழந்தைகள் ஓவர் வெயிட்டுக்கு வந்துட்டாங்க. ஒபிசிட்டியை பற்றி நம்ம முந்தி இவ்வளோ நாள் பேசினதே இல்லை. இந்த ஒபிசிட்டி பிள்ளைக்கு வந்து தேவையில்லாமல் கொழுப்பு சத்து சேர்ந்து குண்டு பாப்பாவை ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து நீங்கள் வந்து தாய்ப்பாலை விட்டுட்டு வேறு பால் கொடுக்கறனால தான். இந்த குண்டாக இருக்கும்போது எப்படி பெரியவங்களுக்கு வருதோ அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குமே சர்க்கரை சத்து வந்துடலாமா, கொலஸ்ட்ரால் கூடிடலாம். இந்த காரணத்துக்காக கூட தாய்ப்பாலே தான் கொடுக்கணும். 3வது முக்கியமான விஷயம், இந்த தாய்ப்பாலே கொடுக்கறனால அவங்களுக்கு இந்த சின்ன குழந்தையா வர இந்த சர்க்கரை சத்து வரவே வராது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். தாய்ப்பாலே குடிக்கிற குழந்தைக்கு வந்து அந்த அம்மா மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அந்த சொசைட்டி மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, நம்ம ஊரில் வந்து பாப்புலேஷன் இப்போமே 147 கோடி ஆகிட்டோம் நம்ம. இந்த இதில் வந்து ஒரு 25% அம்மாக்களுக்கு வந்து குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே தாய்ப்பாலே கொடுத்தாங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த பட்ஜெட் போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருமே தாய்ப்பால் தான் கொடுத்தாங்க 6 மாதத்துக்கு. 7வது மாதத்துலேருந்து இணை உணவோடு சேர்ந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளோட பொருளாதாரத்தில் நிறைய எவ்வளவோ கோடி ரூபாயை நம்ம வந்து மீதம் பண்ண முடியும். நம்ம அந்த வேறு பால் வாங்கிறது அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணுறதுனால பொருளாதார இழப்பு வரும். அதுக்காக கூட
ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தாய்ப்பாலே கொடுத்துட்டு அதோடு சேர்த்து இணை உணவு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் சமூகத்தில் பொருளாதார பிரச்சனை வராது. 2வதா வந்து இந்த குழந்தை ஆரம்பத்துலேருந்தே தாய்ப்பால் கொடுத்து அன்பாக வளர்கிற குழந்தை அது அந்த சகோதர தத்துவத்தை நிறையா தூரம் அதோட மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். அதனால அது வந்து சமூகத்துக்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் அன்பாக இருக்க குழந்தையா வரும். ஸோ இந்த அளவு அட்வான்டேஜாக இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த உடனேயும், அதாவது அரை மணி நேரம், நார்மல் டெலிவரியாக இருந்தால் அரை மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுத்துடலாம். சிசேரியன் டெலிவரியாக இருந்தால் உங்களால் எந்திரிக்க முடியாது. அப்போ மட்டும் யாராவது எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட குழந்தைய கொடுக்கணும். அப்போ 1 மணி நேரத்தில் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துடணும். 2வது விஷயம், அழுகும் போதெல்லாம் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து சர்டிஃபைட் ஆயிரும். 3வது விஷயம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாப்பாவோட வளர்ச்சி நோய் இல்லாமல் வளரும்போது அந்த பாப்பா வந்து தேவையான உடம்பு வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே வந்துடும். இதனால் சமூகத்துக்கு என்ன நன்மை? அந்த குழந்தை அன்பு, ஆதரவு, சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து அடுத்தவங்ககிட்ட காட்டும். எல்லா குழந்தையும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம சமுதாயமே ஒரு அன்பான சமுதாயமாக மாறிடும். நம்மளுக்கு ஒரு பொருளாதார கஷ்டங்கள் வராது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எப்பயும் இந்த ஒரு வாரமாக நம்ம என்ன சொல்கிறோம், தாய்ப்பாலே தான் கொடுக்கணும். 6 மாதம் தாய்ப்பால், 7வது மாதத்துலேருந்து இணை உணவோடு சேர்த்து 1.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் 100% அம்மாக்கள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு வந்துடும். நன்றிம்மா, நன்றி.